Hi friends, welcome to Angel Lifestyle. இன்னைக்கு இந்த பேக்கோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த மெட்டீரியலில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அது டபுள் ஜிப்பர் இருக்கும். உள்ளே வந்து நம்ம லைனிங் வச்சுருக்கோம், ஃபோம் வச்சுருக்கோம், கேன்வாஸ் வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது நான் மெஷரெல்லாம் எடுக்கல, ஓரளவு கொஞ்சம் பெரிய கேன்வாஸாக எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம், கீழே அப் அண்ட் டவுன் இருக்கும், அதனால் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட லென்த் பார்த்திங்கன்னா 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே இருந்து மேலேயும் 2.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி 2.5 வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணி இதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து அந்த பேக்கோட ஷேப். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். பேஸ் ஃபஸ்ட் டைம் இதை கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாத்லேயே போட்டுக்கோங்க. கிளாத்தில் போட்டு உள்ளே வந்து ரைஸ் பேக்கு அப்படி இல்லைன்னா ரப்பர் ஷீட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 2 பீஸ் நமக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சு அயன் பண்ணிக்கலாம். இதுவுமே தோராயமாக ஒரு 21 இன்ச் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம வச்சு அயன் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக வச்சு அயன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது சுற்றி எவ்வளோ மெஷர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதுக்குன்னு ஒரு பீஸ் கட் பண்ணுவோம். ஸோ அதனால் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்குது. ஜிப்பு நமக்கு வந்து ஜிப்போட மெஷர் தான். ஸோ அந்த அளவில் இப்போ நம்ம லைனிங் எடுத்துக்கோம். 12.5 எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட லென்த்து 10 இன்ச் அளவுக்கு எடுத்துருக்கோம். ஜிப்புமே அதே மெஷரில் நம்ம எடுத்துக்கலாம். 2 ஜிப் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் நான் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்தாச்சு. உள்ளே வந்து ஃபோம் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைனிங் கொடுத்து நம்ம வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கிளாத் உள்ளே கொடுத்தோம்னா தான் நமக்கு வந்து பேக் கொஞ்சம் திக்காக ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடிஷ்னலாக இருக்கிற பீஸையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த பீஸ் ரெடி ஆயிடுச்சு. 2 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டிலுக்காக 14 இன்ச் அளவில், அதுக்கப்புறம் 3 இன்ச்சு விட்டில் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்படி ஃபோல்ட் பண்ணி 2 பக்கமாக தையல் போட்டுக்கலாம். இது வந்து கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பேக் தான். ஸோ ரொம்ப பெருசாலாம் நம்ம போட மாட்டோம். ஸோ 14 or 15 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் தையல் போட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 பீஸும் ரெடி ஆகிடுச்சு. மெயின் பீஸும் 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் போட்டுக்கலாம். இப்போ வந்து லைனிங் இருக்குல்ல, நமக்கு 3 லைனிங் இருக்கும். அந்த ஒரு லைனிங் மேலே ஜிப்பை வந்து அப்படியே மேலே வச்சு தையல் போடலாம். திருப்பி வைக்கல, மேல் பக்கம் நல்ல பக்கமே மேலே இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே வச்சு தையல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். 12 இன்ச்லேயும் அப்புறம் 2 இன்ச் வித்துலேயும் ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். இதை வந்து அந்த ஜிப்பு மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. இப்போ டர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. இப்போ இன்னொரு ஜிப் இருக்குல்ல, அந்த ஜிப்பை வந்து
இன்னொரு பக்கம் அந்த கேப் இருக்கும்ல அதில் வச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. இப்போ இன்னொரு பீஸ் லைனிங் எடுத்து ஜிப்போட அந்த எண்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுறேன், மேல் பக்கம் வச்சு பண்ணும்போது உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுறோம். பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொரு பீஸை இந்த பக்கம் இருக்கிற ஜிப்லையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், 2 ஜிப்புமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஜிப்போட ரன்னர் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் போட்டுட்டேன், இன்னொரு பக்கம் போடுங்க. அப்படியே கையிலேயே வச்சு போட்டாச்சு. ரன்னர் போட்டுட்டோம். இப்போ இது எவ்வளோ மெஷர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. 2.25 இருக்குது. இந்த 3 பீஸையும் ஒன்றா எடுத்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம் சைடில். மேலே அந்த ஜிப்புக்கிட்ட இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுடலாம். அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பண்ணிடலாம். ஸோ லைனிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த அடிஷ்னலாக இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மெயின் பீஸ் இருக்குல்ல, மெயின் பீஸை சுற்றி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அந்த மேலே வந்து ஜிப்புக்காக நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணிட்டோம், 12 இன்ச் இருந்தது. இது வந்து அதுக்கு கீழே சுற்றி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 19.5 இருக்குது. நான் 21 இன்ச் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ எந்த அளவுக்கு வித்து நம்ம ஆல்ரெடி ஜிப்பு மெஷர் பண்ணோம்ல, அந்த வித்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பீஸ் எடுத்துக்கோம். 2.25 22 இன்ச் எடுத்துருக்கோம். இப்போ அதில் வந்து நான் கேன்வாஸ் அயன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச், அதாவது ஃபோம் ஷீட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லைனிங் வச்சு அதே மாதிரி நம்ம எப்படி பேஸ் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி, எத்தனை மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இதுலேயும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அடிஷ்னல் பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போடாதீங்க. போடாமல் அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம இப்படி வந்து இந்த பக்கமாக வச்சு போட்டோம்னா நம்ம டர்ன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், ஷேப் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால தான் நான் இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். அந்த ஷேப் வர டைமில் நம்ம கரெக்டாக வந்து டர்ன் பண்ணி நீடில் உள்ளே இறக்கி டர்ன் பண்ணால் ஷேப் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது தான் அந்த ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு போக பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேப் வந்துருச்சு. இன்னொரு ஆப்போசிட் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த ஜிப் பீஸ் இருக்குல்ல, இந்த ஜிப்பு பீஸை உள்ள நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கணும், வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அந்த ஜிப்பு ஜாயின் பண்ண உடனே நம்ம டர்ன் பண்ணோம்னா இந்த சைடுக்கு வந்து நமக்கு அந்த கிளாத் வந்துடும். பாருங்கள், இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஜிப்போட நம்ம இன்னொரு லைனிங் பீஸ் இருக்குல்ல, அந்த லைனிங் பீஸ் அந்த மேலே இருக்கிற பார்ட், அதாவது ஹேண்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த பார்ட்டில் வர மாதிரி வச்சு தையல் போடணும். அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டர்ன் பண்ணி தையல் போட்டுருங்க. ஃபினிஷ் பண்ணுற டைமில் நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் அந்த ஜிப்பையும் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒரு வேளை கிளாத் வந்து ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி லைன் அந்த அளவு இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கரெக்டாக கவர் ஆகும். இல்லைனா லூஸ் வரும், ஷேப் இல்லாத மாதிரி ஆகிடும்.
கொஞ்சம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கும், ஓப்பன் இருக்கும். அந்த இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடிஷ்னலாக இருக்கிற ஜிப் அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதையும் அப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து லைனிங் கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் வரும்ல, அந்த மெட்டீரியல், அதாவது நம்ம வெஜிடபிள் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் வந்து நான் ஓவன் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது, அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது லைனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்றதால இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் இருக்குல்ல, அதில் ஓப்பன் இருக்குல்ல, அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே டர்ன் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ஷேப்பெல்லாம் நம்ம வந்து லைனிங்கை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைனிங் இருக்குல்ல, உள்ளே அதை அப்படியே 3 பீஸையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அந்த ஹேண்டில் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த படிமான தையல் மாதிரி போட்டோம்னா ஹேண்டில் நமக்கு அப்படியே நின்றுடும். அது இல்லாமல் லைனிங் வந்து கொஞ்சம் வெளியே வராது, சிப்புக்கிட்ட வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அதனால் 2 பக்கமும் நான் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.